வந்து அரசியல் விளையாட்டு என்ன தெரியுமா? அவங்க பி டீம் இவங்க பி டீம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள டைவர்ட் பண்ணி மக்களுக்கு வேற மாதிரி போக்கை எடுத்துன்னு போய் திமுக ஓட்டு வாங்கணும். அதுதான் திமுகவுடைய அஜெண்டாவே. எம்ஜிஆர் வந்தார், அந்த காலத்துலேயும் என்ன சொன்னாங்க, இவங்க பி டீம் அவங்க பி டீம், திமுகவுக்கு யார் ஆப்போசிட்டாக வந்தாலும் அவங்க பி டீம், அவங்கள எப்படி அழிக்கலாம், பி டீம் சொல்லி சி டீம் சொல்லி அழிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க பண்ணுறாங்க. திமுகவோட வேலையே அதுதான். யாராவது வந்தால் நல்லது பண்ணிடக்கூடாது, அவங்கள ஏதாவது சொல்லி பி டீம் சி டீம் சொல்லி மக்களை குழப்பி விடணும். குழப்பி விட்டு அவங்கள ஓட்டு பர்சன்டேஜ்லாம் குறைக்கணும். இளைஞர் அந்த பக்கம் போக விடக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது பொய்யை சொல்லி அதை சொல்லி இது சொல்லி பி டீம் சொல்லி அந்த மாதிரி ஏமாத்துறது தான் திமுகவோட முக்கியமான வேலை. இப்போ நடக்கல. திமுக வந்து எம்ஜிஆர் வந்து தனியாக பிரிஞ்சு போனார்ல, அதுலேருந்து அவங்க இதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் எடுத்து பார்த்துங்க, திமுகவோட வேலை என்னென்னா பி டீம் சி டீம் சொல்லி அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் மக்களை எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு அவங்க நம்பி தான் வர்றாரு, எங்களை நம்பி தான் வர்றாரு, எல்லாரையும் நம்பி தான் விஜய் சார் வராரு. அது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அவங்க ஏதாவது சொல்லி குழப்பி ஓட்டை பிரித்து எப்படியாவது இவங்களை குழப்பி விடலான்னு தான் நினைக்கிறாங்க. அதுதான், வேறு எதுவும் கிடையாது. புதுச்சேரியில் எப்படி இருக்குது சார் ரெஸ்பான்ஸ்? எப்படி இருக்குது அரசியல் இங்கே களத்தில் தாவேக்காவுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? புதுச்சேரியில் எப்படி இருக்குன்னா, இவங்க பிஜேபி என்ன நினைக்கிறாங்க, திமுக என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் நம்ம எப்படியாவது காசை கொடுத்து பணத்தை கொட்டி எப்படியாவது என்ன வேணா வரட்டும், விஜய் வரட்டும், அவர் வரட்டும், பேசிட்டோம், நம்ம எப்படியா இருந்தாலும் அரசியல் அந்த டைமில் ஏப்ரல் மாதம் ஆகட்டும், நம்ம பணத்தை வாரி இறைக்கலாம். ஒரு தொகுதிக்கு 13 கோடி 14 கோடி ரெடியாக இருக்கிறாங்க. பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே ரெடியாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வாரி கொட்டினா அவங்க மனசை அந்த வாயை அடைச்சி இந்த பணத்தை வச்சு 14 கோடி ஒரு தொகுதிக்கு 30 தொகுதி இருக்குது, 14 கோடி வாரி அடைச்சா அவங்க வாயை அடைச்சிடலான்னு நினச்சின்னு இருக்காங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, நடக்காது. எல்லாம் மக்கள் இப்போ இளைஞர் பார்த்தீங்களா, எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, எல்லாம் தெளிவாக இருக்கிறோம். டிஎம்கே வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாதுன்னு நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அவ்வளோதான். நீங்கள் என்ன பி டீமு சி டீமு ஓ டீமு அந்த எந்த டீம் சொன்னாலும் எல்லா டீமையும் எங்கள் டீம் அடிச்சுன்னு இருக்கும். அவ்வளோதான், நாங்கள் அடிச்சுன்னு எங்க அண்ணன் அதுக்கப்புறம் தான் தளபதி. இங்க அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். தளபதி எல்லாமே தளபதிக்கு மட்டும்தான்.